டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களாக நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான 50 சோசியல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் தமிழக அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் தமிழக அரசால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1970. செகண்ட் கொஸ்டின், குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்பு. குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்போட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சாதாரண சமாஜ். தேர்ட் கொஸ்டின், சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர். சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ வங்காளம். ஃபோர்த் கொஸ்டின், திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1929. ஃபிஃப்த் கொஸ்டின், பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற அமைப்பு. பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற அமைப்பு ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம். சிக்ஸ்த் கொஸ்டின், எதிர்மத மாற்றம் அதாவது மத மாற்றம் எதிர்த்த அமைப்பு. எதிர்மத மாற்றம் எதிர்த்த அமைப்பு ஆப்ஷன் சி ஆரிய சமாஜம். செவன்த் கொஸ்டின், 1893 ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம். 1893 ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ சிகாகோ. எய்த் கொஸ்டின், பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு ஆப்ஷன் ஏ சத்யசோதக் சமாஜ். நைன்த் கொஸ்டின், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஐயன்காளி. 10th கொஸ்டின், அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு ஆப்ஷன் பி சிங் சபா. 11th கொஸ்டின், ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்காக அத்வைநாதத்தா சபா எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்காக அத்வைதானந்தா சபை எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் பி பண்டிதர் அயோத்திதாசர். 12th கொஸ்டின், ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1907. 13 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் யார்? 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர். 14 ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் யார்? ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் டி புலித்தேவர். 15 மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார்? மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ சிவகங்கை. 16 கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பாணர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பாணர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ விஜய ரகுநாத தொண்டைமான். 17 கொங்கு பகுதியில் திப்பு சுல்தானின் திவார் டேஸ் என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. கொங்கு பகுதியில் திப்பு சுல்தானின் திவான் யாரால வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி முகமது அலி. 18 சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் கல்வெட்டுக்கள். சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் கல்வெட்டுக்கள் ஏ கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கதிகும்பா கல்வெட்டு, பி புகழூர் கல்வெட்டு, மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுக்கள்,
சி அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுக்கள். டி அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. 19 சங்ககால தமிழகத்தின் வடக்கு எல்லை. சங்ககால தமிழகத்தின் வடக்கு எல்லை ஆப்ஷன் பி வேங்கடம். 20 பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் ஆப்ஷன் ஏ முதுகுடுமி பெருவழுதி. பொறுத்துக. சேரர், முசிறி, தொண்டி, சோழர், புகார், பாண்டியர், கொற்கை. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3. 22 சங்ககால தமிழகத்தில் கிளார் என்பவர். சங்ககால தமிழகத்தில் கிளார் என்பவர் யார் அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிராம தலைவரை. 23 வாக்கியம் 1 சங்க காலத்தில் படைத்தலைவர் தானே தலைவன் என அழைக்கப்பட்டார். வாக்கியம் 2 சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என அழைக்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. 24 சங்க காலத்தில் ரோமானியரின் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டப்பட்ட இடம். சங்க காலத்தில் ரோமானியரின் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டப்பட்ட இடம் ஆப்ஷன் சி முசிறி. 25 வாக்கியம் 1 சங்ககால தமிழகத்தில் நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட இருந்தன. வாக்கியம் 2 போரில் மரணமடைந்த வீரரின் நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்கள் நடப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. 26 தமிழகத்தில் யாருடைய காலத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது? தமிழகத்தில் யாருடைய காலத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது? ஆப்ஷன் சி களப்பிரர். 27 களப்பிரர் காலத்தில் சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் உருவான புதிய எழுத்து முறை. களப்பிரர் காலத்தில் சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் உருவான புதிய எழுத்து முறை ஆப்ஷன் ஏ வட்டெழுத்து. 28 நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக கூறும் நூல். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறும் விரிவான நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 29 வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூறிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு. வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் எந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 2006. 30 பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டறியப்பட்ட இடம். பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டறியப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மாங்குளம். 31 தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பின்பற்றப்படும் வேளாண் வகை. தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பின்பற்றப்படும் வேளாண் வகை ஆப்ஷன் பி தோட்ட வேளாண்மை. 32 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி ஆடுதுறை. 33 உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு ஆப்ஷன் பி 2023. 34 தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் டி வேலூர். 35 சாத்தனூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சாத்தனூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி திருவண்ணாமலை. 36 சிறிய பிருந்தாவனம் என அழைக்கப்படும் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? சிறிய பிருந்தாவனம் என அழைக்கப்படும் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வைகை அணை. 37 செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம். செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் ஆப்ஷன் பி ராமநாதபுரம்.
38 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் ஆப்ஷன் சி தர்மபுரி. 39 வாக்கியம் 1 தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சியில் சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. வாக்கியம் 2 தமிழகத்தில் சேலம் மற்றும் தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. 40 பேரிடர் அவசர கால தொலைபேசி எண். பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் ஆப்ஷன் ஏ 1077. 41 ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 42 குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரங்களில் சரியானது. 1 நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம், 2 நிதி மற்றும் நீதி, 3 இராணுவம் மற்றும் ராஜதந்திர உறவுகள், 4 நெருக்கடி நிலை அதிகாரம். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. 43 மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 77. 44 மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமிப்பவர். மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமிப்பவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 45 குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 12. 46 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழுவை நியமிப்பவர் யார்? 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழுவை நியமிப்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 47 அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 61. 48 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்பவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 49 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எம் ஹிதயத்துல்லா. 50 குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரின் பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்? குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரோட பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார் அப்படின்னா ஆப்ஷன் பி 6 மாதத்திற்கு. டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸாக பார்த்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.